ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையார்பட்டி மோதகத்துக்கு 1 கப் பச்சை அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, இதை ஒரு அரை மணி ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இதை அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வைக்கிறோம். இந்த மாதிரி தொட்டால் லைட்டாக நம்ம கையில் ஸ்டிக் ஆகணும். இதை நம்ம மிக்சியில் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இன்னொன்று ஒரு பேனில் நான் 2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்துக்கு கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். இன்னொன்று ஒரு பேனில் நம்ம கிரைண்ட் பண்ணதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். இதை தொட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இது கூட நம்ம ஜாகரி சிரப்பை ஆட் பண்ணுறோம். சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிற வரை நம்ம குக் பண்ணுறோம். இது கூட நான் 1 டீஸ்பூன் நெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ரவுண்ட் பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இட்லி தட்டில் நம்ம இந்த ரவுண்ட் பண்ண பால்ஸை ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.